பண்ணிக்க. கரெக்டா மார்க் பண்ணிக்க. ஏய் தம்பி, ஏன் மரத்தை வெட்டுறீங்க? ஏயா பெருசு, எல்லாத்தையும் உனக்கு டீட்டெயிலா சொல்லணுமா? காசு கொடுத்துருக்குறோம், மரத்தை வெட்டுறோம். எவ்வளவு காசு கொடுத்த? செங்க சொல்லி கொடுத்துருக்கோம், 20,000 ரூபா. ஓயா நீங்க ஆரம்பிங்கடா. உங்களுக்கெல்லாம் இதனுடைய மதிப்பே தெரியலடா. இது வெறும் மரம் மட்டும் இல்லடா, நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். மரம் நமக்கு என்ன செய்யல? மழை கொடுத்துருக்கு, வாழை காத்து கொடுத்துருக்கு, குடிக்க தண்ணி கொடுத்துருக்கு, பசியார உணவு கொடுத்துருக்கு, தூங்க நிழல் கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் கணக்கு போட்டா நம்மால முடியுமாடா? மரம் நம்ம கிட்ட என்ன கேக்குது? நீ எங்களை வாழ விடு, நான் உங்க எல்லாரையும் வாழ வைக்கிறேன்னு தானடா சொல்லுது. ஓ வந்துட்டாரியா, கருத்து சொல்ல. ஏன்டா யோசிச்சு பாக்குறது இல்ல? இது பெரிய ஆப்பிள் மரம், காய்க்காத மரத்துக்கு வேக்கான. வெட்டுக்கடா. ஏய் ஒன்னு சொல்றேன் கேளுங்கடா, மரம் இல்லாட்டி மனுஷன்லாம் போனண்டா. இந்த கிளப்பணிக்கு இதே பொழப்பா போச்சு. மரத்தை வெட்டாத மாடை வெட்டாதன்னு சொல்லிக்கிட்டு அவன் கோட்டை தலையே வெட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டு தெரியா? இந்த மாரி பேச்சு தெரிஞ்சால்தான் ஊர் விட்டு தத்துட்டாங்களா? அதான் அந்த கேள்வி அடிச்சு விட்டாளா? பெருசு மண்ணு மரம்னு சொல்லி வளராத, வந்து ஒரு கட்டிங் போட்டு போ. பொழைக்க தெரியாத பைத்தியக்கார கிளவா. போதுண்டா சாமி, இந்த குழப்ப சீக்கிரம் விட்டு தொலையணும். யார் யாரு? கந்தா நான் தான். நயா இந்த பக்கம் காத்தடிக்குது. ஏன் வரக்கூடாதா? இல்ல நீ காரியம் இல்லாம வரமாட்டியே. ஊருக்குள்ள கரும்பு வெட்டுறதுக்கு ஆள் இல்ல, முனியனை பார்த்து முன்பணம் கொடுக்கலான்னு வந்தேன். சரி, ஏன் கேணியை இப்படி போட்டு வச்சிருக்க? ஆமா, நம்ம பண்ணி கழிக்கிற விவசாயத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். துக்க போற கேணி தானே, எப்படி கிடந்தா என்ன? சொல்லுவ உனக்கு என்னையா கவலை? என்ன மாதிரி பொட்ட பிள்ளையா பெற்று வச்சிருக்க. உன் மகன் ஃபாரின் போறான், இனி ராசா சாப்பாடு தான் உனக்கு. நீதான் வந்து இற போட போற பாரு. அதுக்கு என்ன கந்தா, போட்டா போச்சு. ஒழிச்சு கட்டணா. உங்க 2 பேருக்கு எத்தனை தடவை சொல்றீங்க இந்த வேலை நீங்க பாக்காதீங்க, வேலைக்கு ஆள் வச்சு பாருங்கன்ட்டு. யார் கூலிக்கு வரா? போ. மாட்டுக்கு புல்லு வேணும்லப்பா. மா இனிமேட்டு 2 பேரும் சாப்பிட்டு பேசாம வீட்லயே கடங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு செம்ம கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். இவன் வேற மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு வீட்டை கொளுத்துன மாதிரி. நீ வாடி. அதில் படி பொண்ணு அழகாக இருக்கான்றதுக்காக உடனே ஓப்பன் பண்ணிட முடியுமா? இப்போ தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், மடிஞ்சிடுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நல்ல செய்தி சொல்கிறேன். ஏண்டா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சாப்பிட்ட பில்லை கெட்டாமல் இருக்கணுன்றதுக்காக மெஸ் ஓனர் பொண்ணே உசார் பண்ணவ நீ. இதில் வச்சு க்ரீன் கார்டு வாங்காமையா இருப்ப? அந்த பஞ்சாயத்தை விடு. நீ எப்போ கிளம்புற? வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது, முடிச்சுட்டு வரேன். அப்போ தானே ஃப்ரீயாக இருக்க முடியும். ஓகேடா, ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். பாய். ஓகேடா, பாய்.
ஏன்பா இன்னும் தூங்கலையா? இல்லைம்மா. நீ தூங்கல? என்னப்பா இன்னும் தூங்கலை? இல்லைப்பா, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சரி உட்காருப்பா. ம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா சொல்லுப்பா. பா. என்ன? ஒன்றும் இல்லைப்பா. ஏய் சொல்லுடா. யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்த வரைக்கும் போதும்ப்பா. பேசாமல் என் கூடவே வந்துடுங்களேன். என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? சரி, நம்ம ஏரோப்ளைன்ல போனோன்னு இருக்குது, அதை யாரால மாற்ற முடியும்? என்னப்பா சொல்ற? ஏண்டி எவனாவது உன் வகைரால ஊரலை தாண்டி இருக்கானடி? என் வீட்டை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஆரம்பிச்சிடாடா உங்க அம்மா, ஆரம்பிச்சிடாடா. எல்லாரும் போகிறதுன்னு ஆனதுக்கப்புறம் நிலத்தங்க வச்சு என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை படித்தவர் கரெக்டாக முடிவு எடுத்திருக்காப்புல. ஆனால் மாமா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் ஒரு பிட் நோட்டீஸில் விளம்பரம் கொடுத்தோம்னா ஓடி அந்த குமிஞ்சிருவாங்க. இப்போல்லாம் டிவிலையும் ரேடியோலையும் கூவி கூப்பிட்டாலும் ஒரு வயலும் வர மாட்டேங்கிறாங்க. அதில் வேற ஓனெல்லாம் ரோட்டை விட்டு உள்ளே தள்ளி உள்காடாக இருக்குது. எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. யாருக்கு அப்ரோச் பண்ணுறது? ஊரில் எத்தனை பேர் இருக்கான், உங்ககிட்ட எதுக்கு வர? பார்த்து முடிச்சு கொடுப்பண்ணு தானே. சரி விடுங்க மாமா, ஃபேமிலியோட ஃபாரின் போன ஆசைப்பட்டிய, செஞ்சு விட்டுருவான். ஆமாம் தம்பி 3 டீ போடு. இல்லைப்பா இப்போதான் இளநீ சாப்பிட்டு வந்தோம், கிளம்புறோம். அப்போலாம்பா. என்ன வர மாப்பிள்ள, என்ன அப்படி? டேய், டீயை கேன்சல் பண்ணிட்டு பூஸ்ட்டை போடுறேன். டேய் செம்ம கடுப்பில் இருக்கிறேன், கண்ணாடி கேட்டு. டேய் ஏன்டா இது மாதிரி பண்ண? ஏன் என்னாச்சு? புழு பார்க்க போனேன். ஆமாம். டேய் மறுபடியும் அது மாதிரி கார்டு கிடைக்குமாடா? லூசு தனமாக பேசிகிட்டு இருக்க. டேய் லூஸ் தனமாக நீ தான் மச்சான் பேசிட்டு இருக்க. அவன் பண்ணு கரெக்டாக தான் மச்சான். விவசாயத்தில் என்ன மச்சான் லாபம் இருக்கு? ஒரு கூலிக்காரனு கிடைக்கிற லாபம் கூட ஒரு காட்டுக்காரனுக்கு இல்லை. எலிகுண்டு தலையா, நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க. ஏய் சும்மா இருங்கடா, எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டே இருக்கீங்க. நில்லுங்கடா. நீ தப்பிச்சு கழுவா, என்னைக்கு அந்த பையில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். வாங்கடா. ஏய் யார் அவரு? பார்த்தா தெரியல மச்சான், லூசு மச்சான் அவரு. டேய் உங்கள் ஒப்பம் கூட தான் கோவணத்தோட ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான், அதுக்காக கோமாளின்னு சொல்லிட முடியுமாண்ணா? இவங்கெல்லாம் சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா நமக்கு புரியாதா? பட்டாதான் தெரியும். என்ன இவரெல்லாம் சித்தருக்கு சமம். பைத்தியமா பைத்தியம். அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே சத்யராஜ் மாதிரி இருக்காருல? கிளம்பலாமா? எங்கடி உங்க அப்பா தம் வச்சிட்டு இருக்காருமா? எல்லாம் ரெடியாக இருக்கையா? இருக்குண்ணே. எல்லாம் பக்காவாக இருக்குண்ணே. நல்லது. உங்கள் வீட்டுக்காரங்க வண்டியை நிப்பாட்டினாப்ல. இந்த வந்துட்டாப்ல இல்லை? வண்டி எடுத்து போகலாம். ரெடிண்ணே, போகலாண்ணே. போகலாம்ண்ணே. எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? வாயா. இதானே நம்ம பார்க்க வந்த இடம். எத்தனை ஏக்கரு? அது 300 ஏக்கர் இருக்கும்ண்ணே. கடைசி வர பார்ட்டி எத்தனை பேர்? ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, மற்றவங்கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் இடம் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், மற்றதை நான் பேசிக்கிறேன். அண்ணா இந்த கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க சொன்னல, இந்த அவங்க தான். வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். ஐயா விவசாயம் பண்ணி எந்த லாபமும் இல்லை, ஏதாவது பார்த்து செய்யுங்க ஐயா. அது விடு, இனிமேல் உனக்கு நஷ்டம் வராது. அதெல்லாம் ஐயா பார்த்துக்குறாரு. அதுக்கு தானே வந்திருக்கான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். அது கூடிய ரேட்டை பார்த்து பேசியா? அண்ணே
எல்லா பேரும் எப்படா இந்த பாலாப்பணம் விவசாயத்தை மூட்டை கட்டிட்டு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பணத்தை கண்ணில் காட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக காலில் விழுந்து கை நாட்டை வச்சு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி அதை கொடு. பணக்காரனுக்கு 2 வயிறு, ஏழைக்கு 1 வயிறுன்னு கிடையாது. எல்லாருக்கும் பசி ஒன்று தான். 500 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும், அன்னாடங்காட்சியாக இருந்தாலும், ஏன் நானா இருந்தாலும் சாப்பிடாம உசுரோட இருக்க முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அந்த சாப்பாடு ஆயுசை வளர்க்கணும். இப்ப அப்படியா? இன்னைக்கு மனுஷங்க ஆயுசு குறையறதுக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு தான் ஒரு முக்கிய காரணம். கண்ட ரசாயனத்தை வயல்ல கொட்டாம இயற்கை முறையில விவசாயம் பண்ணா மண்ணும் நல்லா இருக்கும், விளையிற பயிரும் நல்லா இருக்கும், நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். இயற்கை விவசாயம்னா பயந்துராதீங்க. காத்த கெடுக்காம நிலத்தை கெடுக்காம நம்ம தாத்தா கேட்டா அவன் கிடைச்ச மாதிரி தான் இயற்கை விவசாயம்னு பேரு. சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ண தவிர யார் சொன்னாலும் கொடுக்க மாட்டேன். வெளிநாட்டில் நான் நாயாக அலைஞ்சப்போ தான் என் நிலத்தோட அருமை தெரிஞ்சுது. ஓவரா பேசுகிறேன். வாயை கட்டி வௌத்த கட்டி சம்பாரித்த பணங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க. இப்படி விடாம அடம்பிடிச்ச என்னடா அர்த்தம்? அண்ணன் சொன்னா கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சொன்னா கேளு, கூடுதலா பணம் வேணா கேட்டு வாங்கிக்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு குறுக்க நிக்க கூடாது சொல்லிட்டேன். இல்ல இங்க இருந்து உசுரோட போக முடியாது சொல்லிட்டேன். இப்படி நான் மிரட்டினீங்கன்னா போலீஸுக்கு சொல்லிடுவேன். எல்லாம் பேசிட்டேன். அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. வாங்க. எல்லாம் முடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வணக்கம். வணக்கம். அண்ணா நான் சொன்னல கடைசி காட்டுக்காரவனு அவங்க இவங்க தான். உங்கள்கிட்ட காட்டி போலான்னு கூட்டி வந்தேன். மாப்பிள்ள சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, அவங்க காடு கொஞ்சம் உள்ள இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். முடிச்சிடலாம். அண்ணன் முடிச்சு கொடுத்துறான், ஏற்கனவே சொன்னல. வாங்க போலாம். மரத்தை நம்பி மனுஷன் இருக்கான் தாண்டவ கோனே, மனுஷனை நம்பி யார் இருக்கா தாண்டவ கோனே, அட தாண்டவ கோனே. என்ன மச்சான் கிழமை மரத்தை சுற்றி வரா? பழைய சினிமா ஹீரோ நினைப்பு மச்சான். இருக்கா தாண்டவ கோனே. என்ன கிழவா தனியா நிக்கல? ஹீரோனி எதுவும் இல்லையா ட்வீட் போடுறதுக்கு? ஜாமெட்ரி பாக்ஸ் தலையா? ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவர் கேலி பண்ணிருக்க? டேய் நானும் பார்க்கல, எப்போ பார்த்தாலும் பெருசு திட்டமாக உனக்கு கோவம் வருது. எதுவும் உனக்கும் பெருசுக்கு எதுவும் டீலிங் இருக்கா? தச்சி வாய் மூடு. ஐயா, எங்க மரம் தான் எங்க தாத்தா வச்சது, இன்னைக்கு வரைக்கும் காய்க்கல. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா. காய்க்காத மரத்தை அவங்க அப்பா இன்னும் விட்டு வச்சிருக்காரு. அவங்க அப்பா வச்ச மரன்றதுனால சென்டிமெண்ட்டாக வெட்டாம விட்டுக்கிறாரு கந்தன். தம்பி, மரத்தோட பழகு எல்லாம் கிடைக்கும். ஆமாடா பழலாம்டா. இது ரஜினி, இந்த மரம் ஸ்ரேயா. இவரு சாலாமா பாப்பியா? வாங்கடா பழலாம். டேய் நீ என்ன பழகிட்டு வாடா. பட்டி பண்றேன். போடா போய் பேண்ட் வேலைய பாருங்க. போடா. மீசையை கொஞ்சம் முறுக்கி விட்டுருக்கலாம். எங்க எத்தனை தர பார்த்தாலும் அதே மூஞ்சி தான், மாறவா போகுது? அடிப்போடி, இத்தனை நாள் அண்ணாந்து பார்த்த ஏரோப்ளைன்ல நெசமா போறீங்க. என்னமோ நீங்க மட்டும் தனியா போற மாதிரி பேசுறீங்க. என் புள்ள என்னையும் தான் கூட்டிட்டு போறேன்னு இருக்கான். பொறாமையில பேசாதடி. கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. மாடு ஏன் இப்படி கத்துது? இந்த பழா போன கரண்ட் வேற அடிக்கடி கட் ஆகுது. திரும்ப மாடு கத்திட்டே இருக்குது. யாருடாங்க?
இந்த நேரத்துல இந்த பையன் எங்க போயிட்டான்? பட்டமா என்னங்க? ஏதோ குத்துன மாதிரி தெரியுது. அந்த டார்ச் லைட் எடு. எங்கங்க? இங்க என்னமோ குத்துன மாதிரி தெரியுது. என்னன்னு பாரு. என்னங்க பாம்பு கடிச்சிருக்குங்க? பையனுக்கு முதல்ல போனை போடு. டேய் தம்பி, அப்பா பாம்பு கடிச்சிருச்சுடா. ரெடி மாடு கடிச்சிருச்சு பார்க்க போனாரா? நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? எங்க கடிச்சது? ஒண்ணு இல்ல. ஆஸ்பத்திரி போலாம் வா. பயமா இருக்குடா எனக்கு. நீ சும்மா இருமா கொஞ்ச நேரம். பாப்பா வந்து உட்காருப்பா. தம்பி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. ஒன்றும் ஆகாதுமா. போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. அப்பா அப்பா தூங்காத பாப்பா. அப்பா தூங்காத. போடா சீக்கிரம். நான் பார்த்துக்கிறேன். போடா அப்பா 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 வண்டி இதை வருதா பாரு. டே சரிடா. பார்த்து வண்டி தான் பாரு. பார்த்துடா. போயிடலப்பா. ஒன்றும் இல்லைப்பா. அப்பா அப்பா உன்னை ஒன்றும் இல்லைப்பா. போயிடலாம்ப்பா. அப்பா எந்திரிப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா எந்திரிப்பா. அப்பா ஒன்றும் இல்லைப்பா. எந்திரிப்பா. அப்பா கொஞ்சம் திருந்தப்பா. எந்திரிப்பா. அப்பா வண்டி ஏதாவது வந்துச்சாடா? அப்பா நான் தான் அவன் கூட வர முடியல. அப்படிலாம் இல்லைப்பா. நினைச்சபடி நல்ல இல்லைப்பா. நம்ம போகலாம்ப்பா. நம்ம போயிடலாம்ப்பா. அப்பா மச்சான் அப்பா செத்துட்டாரா? மொட்டை கிட்ட அடிச்சிடாத. வெளிநாட்டு போறப்புல சம்பிரதாயத்தை மட்டும் செய். எல்லாரும் நடந்ததையே நினச்சிட்டு இருந்தா ஆக போகிறது ஒன்றும் இல்லை. கரும்பு வெட்டு முடிய போது முனியங்கிட்ட சொல்லி கரும்பை வெட்டிட்டு போகிறத பாரு. என்ன மச்சான் தவுல் ஆர்டர் எடுக்க வந்தியா? ஆடா நீ வேற மாப்பிள்ள. என் மச்சான்ட்ட வேற என்ன எடுக்க முடியும்? வேணும்னா அவனை வச்சு படம் எடு பார்ப்போம். ஆடா நீ வேற மாப்பிள்ளையா? டேய் மேக்கப்லாம் போட்டு ரெடியா வாமாம்மா. காலையிலேருந்து எங்களாண்டா தேடுறது உங்களை? கறி எடுக்க வந்தான்டா. அதுக்கே எவ்வளோ தூரம் வந்த? டேய் பெரிய ஆட்டுக்கறி. பெரிய ஆட்டுக்கறியா? ஆமாம் மச்சான், நம்ம செய்கிற வேலைக்கும் நம்ம துண்டுறதுக்கும் ஆட்டுக்கறி வேலை தாங்குமா? இதுதான் சீப்பு.
டேய் தம்பி கொஞ்சம் மூளை போடுப்பா. மட்டும் அது எனக்கு இல்லைன்னு தெரியும். என் டிஃபனில் கொஞ்சம் போடு. போடுறேன். அவனை விடு. நாளைக்கு என்ன கரும்பேட்டை போயிடலாமா? பின்ன என்ன, நாலுலேருந்து கலெக்டர் வேலைக்கா போகிறேன். கரும்பேட்டை தான்டா வரணும். போயிடுவோம். என்னண்ணே கறி காலியாயிருச்சு? இருக்கிறது போடுப்பா. இருப்பா, இன்னொன்று போட்டுருவோம். ஏய் ஒரு கல்லு நினைச்சு பெண்ணாயிரம் சிரிக்காரா? டேய் மூக்கை தப்புறா. கிழவி ஊரில் இல்லையா? ரொம்ப நன்றியா. நல்லா இருக்கு. என்னையா? டேய் ஏன் மாடியா? அதுக்கு என்னப்பா? பழக்க கொடுத்த மாடை போய் அடிக்கிறீங்களே. அப்போ இங்கே நிற்கிறதெல்லாம் டேய் என்னடா ஆச்சு உனக்கு? மச்சான் பழக்க கொடுத்த மாடு மச்சான் அடிக்க வேணாம் சொல்கிறேன். இங்கே நிற்கிறதெல்லாம் கறிக்கு தான். பா வேலைக்கு எடுக்க வந்துட்டேன். யார் கிட்ட கொடுத்தியோ அவங்ககிட்ட போய் கேளு. பா அசிங்கம் பத்தி அடிக்க வேணா சொல்லுடா. டே விடுடா. டே அடிக்க வேணா சொல்லுடா. யார் கிட்ட கொடுத்தியோ அவங்ககிட்ட போய் கேளு. பா பழக்கிறதுக்கு மாடை கொடுத்தா அடிக்கவா கொடுக்குற? 4 ஊசி போட்டேன், சினையே பிடிக்கல. சினை பிடிக்காத மாட்டை வச்சு நான் என்ன பண்றது? அதான் வித்து. பொண்டாட்டி கூட நான் 4 வருஷமா புள்ளைய பிறக்கல. அதுக்காக அவளை கொல்லுவியா? டேய் பசிக்கு கஞ்சோ கூடோ போதுமாடா. ருசிக்கு முடிவே இல்லை. எல்லாத்தையும் திங்கிறீங்க. இப்படியே போனா ஒரு நாளைக்கு மனுஷனே தாண்டா திங்கணும். அடச்சி போங்கடா, போய் விவசாயத்தை பாருங்க. அண்ணனுக்கு தர வேண்டிய கமிஷன் தருவியா மாட்டியா? அதெல்லாம் இப்போ முடியாதுங்க, நீங்கள் கிளம்பலாம். ஸ்ட்ரைக். எடை ஓட்டு பார்த்தா தான் தெரியும். என்னங்க சங்கூது வாங்க வாங்க வாங்க. ஏய் ஆளை ஓடாது, எல்லாம் கிளம்பு. இது முந்தையே சொல்லியிருந்தா காட்டிலே வெட்டாம விட்டுப்போம்ல. இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்னா நாங்க எங்கடா போறது? என்ன நாக்கு நீருது? ஏங்க எப்பங்க ஓடும்? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் போடுவேன். போடுவியா? போடு. சிஎம் போடுறியா பிஎம் போடுறியா? போடு. ஏய் யாருகிட்ட? தம்பி வேணாம்ப்பா, ஏதாவது கேசு கேசு ஆயிர போகுது. நீ பாரின் போற புள்ள. ஏய் பெரிய இவர் தட்டி கேட்குறாரு. சொர்க்கம் வந்து கர்மம் இல்லை கம்சம் வாங்கட்டுமா நினச்சிருக்க? இந்த வட்டாரத்தில் அவன் தயவு இல்லாமல் ஒரு போய் தொழில் செய்ய முடியாது. உனக்கு தெரியுமா? உனக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் அவனுக்கு ஆள் சப்போர்ட் இருக்கு. அவன் தான் போய் அடிச்சிருக்க. டேய் நான் பயமுத்துறியா? கரும்பு காஞ்சா கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கேன். வெளியூர்லேருந்து பிழைக்க வரவங்களாம் இங்கே ஆளலாம். ஆனால் இதே ஊரில் பிறந்து வந்த நம்ம அடிமையாக இருக்கணுமா? பிகல் மூக்கா நான் பண்ணி. டேய் நீங்கள் என்ன அடிச்சுக்கிறீங்க? அப்போ அவன் சொல்கிறது கரெக்டா? பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். நீங்கள் சும்மா இருக்கடா. அப்பா உன்னை நம்பினா வெளிநாடு போன மாதிரி தான்டா. சொல்லு. எங்க இருக்க? அப்பா உன்கிட்ட பேசணுமா? வீட்டுக்கு வா. சரி வரேன். ஒய்ஃப் போன அடுத்த ஆட்டுக்காரனா?
ஆட்சி புள்ள மாதிரியா நடந்துக்கிற நீ? ஊரில் சுற்றுற தருதலை பசங்க மாதிரி நடந்துக்கிற. உன்னை வெளிநாடு போக விடாம பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? சரி, சொக்கனை போய் பார்த்துட்டு கோவத்தில் ஏதோ தெரியாதனமாக நடந்துச்சுன்னு மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். ஐயா டாக்டர் வலிக்குது டாக்டர். இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன். ஐயோ வா. அண்ணா வலிக்குதுண்ணா. அவனை சும்மாடா விட்டீங்க, அங்கேயே கொண்டு போயிட்டு வரானா? ஆய வச்சுட்டு சும்மா இருக்கணும். முடிச்சிட்டு வரேன்டா. வா மறுபடியுமா? எஃப்ஐஆர் போட்டுருவோண்ணே. டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுல? வாங்கியாச்சு. வரேண்ணே போட்டுறோம். டேய் இருடா அண்ணே, அவன் என்ன கையெழுத்து போடலன்னா மொத்த நிலம் மாட்டிக்கிறான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இதானா படிச்சாமா, அமெரிக்கா போய் கை நிறைய சம்பாதிச்சாமா இல்லாமல் ஏன் தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற? இல்லைங்க, அவர் தான் முதல்ல. ஏதோ தெரிஞ்ச பையன்றதால இதோட விடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ? அடுத்த வாரம் வச்சுக்கலாம்ண்ணே. என்னப்பா அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். போகலாண்ணே. வாங்க போகலாம். சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ண தவிர யாரும் சொன்னாலும் கொடுக்க மாட்டேன். இப்போண்ணா இருங்க. என்னண்ணே நிலத்தை வாங்கணும்னு பைத்தியமாவே ஆயிட்டான் போல. நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு நிலத்தை கொடுத்தவெல்லாம் பைத்தியமா தான் தெரிவானுமே. இந்த லூசு பையில விடுங்கண்ணே. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு 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 அரோகரா. தம்பி இங்க வா. சொல்லுங்க ஐயா. சாகரத்துக்கு முன்னாடி உங்க அப்பங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னானா? சொல்லலையா? என்னடா கந்தா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற? ஆமா, எல்லாத்தையும் விட்டுவிட்டு பையனோட ஃபாரின் போறேன்ல, அதான் ஐயா. அட நாசமா போறதுக்கடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? யோ வாயில வந்துட போதியா, அபசகுணமா பேசுற? உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா, என்ன மாதிரி பட்டாதாண்டா புரியும். அப்படி என்னையா பெருசா பட்டுட்ட நீ? எனக்கும் வேலு மாதிரி ஒரு மகன் இருந்தான்டா. என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி படிக்க வச்சேன். நல்லா படித்தான். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னான். நிலத்தெல்லாம் விற்று அனுப்பி வச்சேன். அந்த மோகத்துக்கு ஆசைப்பட்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டான். அவன் அம்மாக்காரி சத்தத்துக்கு கூட தண்டி கொடுத்தண்டா. அதுக்கு கூட அவன் வரல. கடைசியா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி ஒரு தந்தி கொடுத்து பார்த்தேன், வரல. உனக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது, அதனால தான்டா சொல்கிறேன். உன் பையன் மாதிரி என் பையன் இல்லையா, நாங்கள் எல்லாரும் தானே போகிறோம். இப்படி தாண்டா எல்லாரும் ஏமாறுறீங்க. மண்ணை விட்டு போனாதாண்டா மண்ணோட அருமை தெரியும். நேற்று விட்டுட்டு போனவன் இன்னைக்கு அனாதை, இன்னைக்கு விட்டுட்டு போனவன் நாளைக்கு அனாதை. நீயும் அனாதை ஆகிடாத. போய் உனக்கு சரின்னு பட்டா உன் மகனுக்கும் புரிய வை. போட.
அப்போ படித்தவங்க யாருமே இந்த ஊரை விட்டு போகக்கூடாதா? ஒன்ன மாதிரி பசங்களோட படிப்பு அறிவும் இந்த மண்ணுக்கு தேவைடா. ஆனா நீ போக முடியாது. நாளைக்கு ஒன்று நடக்கும், அப்போ உனக்கு விளங்கும். காய்க்காத மரம் இப்போ காய்ச்சிருக்குன்னா அது தெய்வ செயல்தாமா. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, பெரிய ஒரு வாக்கு பழிச்சிச்சு பாத்தியா? உங்க தாத்தா வச்ச மரண்டா இத்தனை வருஷம் காய்க்காம இப்ப காய்ச்சிருக்குன்னா இங்கேயே இருந்துடலாம்ப்பா. யோசி.